ஹாய் கைஸ், நம்ம மூவியில் கொலைச்சாவல் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த படம் இப்போ தமிழில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் வச்சுக்குவாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க. படத்துடைய ஹீரோவான அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய லவ்வை அக்செப்ட் பண்ணி ஹீரோ தன்னுடைய வீட்டில் அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் ஹீரோயின் வீட்டில் அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டான டைம் பார்த்து ஹீரோவை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்ச உடனே தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. குடும்பத்தோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு அப்படி போயிட்டு திரும்ப வரும்போது ஹீரோயினுடைய வீட்டில் குறுக்காட்டிக்குவாங்க, சுற்று போட்டுக்குவாங்க. எப்படியாவது போட்டுத்தரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக சுற்று போட்டுக்குவாங்க. இப்போ இவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோ அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இது நடிச்சிருக்கிற ஹீரோயின் ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கலையரசன் அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க அந்த எமோஷனல் சீன்ஸில் நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகுது. என்னடா இந்த காலத்தில் இப்படி ஆணவ கொலையெல்லாம் பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு சூப்பராக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதேமாரி படத்தில் நிறையா சீன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்குது. கடைசி கிளைமேக்ஸ்லாம் அப்படியே கண்ணிலே பார்க்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு வயலன்ஸாக பயங்கரமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் அண்டு சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்குது. அந்த காட்டுக்குள்ளார கோயில் இவங்க பொங்க வைக்கிற சீன்ஸ் இது எல்லாமே சூப்பராக அழகாக காமிச்சிருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபில் வர சீன்ஸ் தாங்க. ஏன்னா ப்ரீட்டபுளாக இருக்குது, எந்த விதமாக ட்விஸ்ட் எண்ணியும் இல்லை. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான சம்பவம் எதுவுமே இல்லை. ஏன்னா பார்த்து பழக்கப்பட நிறையா படத்தில் பார்த்து வந்த அதே சீன்ஸ் தான் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்லைனாலும் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைகளை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் ஆச்சு தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.